சூப்பராக இருக்கப்பா. பேத்திக்கு மொட்டை எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கள் செல்லக்குட்டி மொட்டை அடிக்க போகுது. ஐயோ ஐயோ, பேத்தியாளுக்கு மொட்டை அடிக்க போகிறோம். பொள்ளாச்சி சேத்து மடம் வந்துருக்குறேன். நல்லா பார்த்துங்க. கடைசியாக முடி இன்னையோட காலி. அப்புறம் 3 மாதம் முடிய தான் வரும் அந்த முடி. சூப்பராக இருக்கா பார்த்துங்க. அடுத்தது அழுதுட்டு வருவா. அப்போ வீடியோ எடுத்து காமிக்கிறோம். ஓகேவா? எல்லாரும் கார்ல இருந்து வந்து இறங்கி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த கோயிலோடைய ஃபுல் நேம் இதில் போட்டிருக்காங்க. இங்கே பேத்தியாவுக்கு முதல் மொட்டை அடிக்கிறோம் பொள்ளாச்சி சேத்து மடாவில். இது அந்த கோயிலேருந்து பக்கத்துலேயே ஒரு வாய்க்கால் ஆறு இருக்கும். அந்த ஆற்றுல வந்து சாமி கும்பிட்டு மொட்டை அடித்து அதுக்கப்புறம் தான் கோயிலில் போய் பூஜை கொடுக்கணும். பரவாயில்ல, பாப்பா இவ்வளோலாம் பண்ணி அழுகாமல் எல்லோரும் அதை இதையும் காமிச்சு அழ வைக்காமல் மொட்டை போட்டுட்ருக்காங்க. சூப்பர். எங்கள் பேத்தியோட தாய் மாமா மடியில் வச்சு தான் அது மொட்டை போட்டுட்ருக்காங்க முறைப்படி. அப்புறம் மருமக சொந்தம் பந்தம் அவங்கெல்லாம் வந்து எல்லாரும் அவங்களுக்கு வேடிக்கை காமிச்சு பாப்பாவுக்கு மொட்டை போட்டுட்ருக்காங்க. ஏன் என்னாச்சு? ஏன் சேட்டையா பாப்பா? பாப்பா பரவாயில்ல, விளையாட்டு காமிச்சு ஓரளவுக்கு மொட்டை அடித்தாச்சு, நெருங்கியாச்சு. கொஞ்சம் தான் இருக்குது. எங்கள் மருமோட சொந்த பந்தமெல்லாம் சுற்றி நின்று அவங்க வேடிக்கை காமிக்கிறாங்க. நல்ல இடம், ஆறு வாய்க்கால் தண்ணி போயிட்டுருக்கு. அது கீழே உட்காந்து மொட்டை போடுற மாதிரி இடம் சௌரியமாக இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு சின்ன கோயிலும் இருக்குது அப்படியே. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு போய் தான் கோயிலில் போய் பூஜை கொடுத்து எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி அப்புறம் சாப்பாடு போடணும், பொங்கல் கொடுக்கணும். நல்லா இருக்குல்ல, பாதி மொட்டையும் பூவும். சூப்பர். லவனு பாதி மொட்டையை காணோம். லவனிக்காட மொட்டை அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இவர் தான் முடி மொட்டை போட்டவருங்க பேத்திக்கு. பாப்பாட முடியும் பூவு வெத்திலாம் வச்சு சாமி கும்பிட்டு கிழக்க பார்த்து அப்புறம் வந்து ஆற்றுல அதை விடணும். என் பேத்தியோட ஃபஸ்ட்டு முடி. எங்கள் பேத்தியோட ஃபஸ்ட்டு முடி போகுவார். ஃபஸ்ட்டு மொட்டை போகு பேத்தியா தண்ணி வாக்குறா. சந்தனம் பூசுறா. குளிப்பாட்டியாச்சு, மொட்டையை போட்டாச்சு. சந்தனம் பாடுறா. இங்கே வர எங்கள் பேத்தியா எங்கள் பையன்கிட்ட அவங்க அப்பாட்டையும் அவங்க அம்மாட்டையும் சண்டை போடுறா. என்ன இருக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க மொட்டை போட அப்படின்னு. பேத்தியாளுக்கு மொட்டை போட்டாச்சு. ஃபஸ்ட்டு மொட்டை பொள்ளாச்சியில் போட்டியா? ஐயோ, பாப்பா மொட்டை அடிக்கும்போது அழுகலை. அப்புறம் அவங்க பாட்டி வந்து அவங்க பெரிய பாட்டை கொண்டு கொடுக்குறா. மூஞ்சை பார்த்துட்டு அழுது ஃபீல் பண்ணுறா. அந்த தொல்லை தெரியலை, அதனால் அதை ஃபீல் பண்ணி அழுகிறா. கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணதுனால அங்கே மொட்டை போடக்கூடாதுட்டாங்க. அதனால் வாய்க்காலில் ஆற்றுல மொட்டை போட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் குடும்பத்தோட. எங்கள் மருமகளும் அவங்க தாத்தாவும். இது தெய்வ கொலை காளியம்மா. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேத்து மடம் பொள்ளாச்சி ஆனமலை மாதாளியம்மன் கோயில் தாண்டி அங்கே இருக்குது. கோயில் கொஞ்சம் வேலை செஞ்சு அழகாக பெயிண்டெல்லாம் அடித்து சூப்பராக வச்சுருக்காங்க. கோயில் அழகாக இருக்குது. சாமி அலங்காரம் பண்ணியிருக்காங்க சூப்பராக. அறிவு பாப்பாவுக்கு பூஜைக்கு ஜாமம் கொடுக்குறாங்க. பாப்பா வேடிக்கை பார்க்குற வயசுங்க, அதனால் வேடிக்கை பார்த்துட்டு அவள் ஜாலியாக இருக்கா. சாமி நோய் நொடி இல்லாமல் என்னையும் காப்பாற்று சாமி. நல்ல இயற்கை வளம் நிறைஞ்ச இடத்துல அம்மன் கோயில் கட்டியிருக்காங்க. இதை வந்து நாகலிங்க பூன்னுவாங்க. இது கன்னிமார் கருப்பராயன்னு பின்னாடி இருக்குது. கும்பாபிஷேகத்துக்கு போட்ட பந்தலே என்ன பிரிக்கல. கோயிலை சுற்றி பார்ப்போம்னு அப்படியே வந்தோமா, சுற்றி பார்த்து சாமி கும்பிட்டு. விநாயகர் கோயில் இது. ஐயர் சூளத்தில் குத்தி கொடுத்த லெமன். எங்கள் மருமக எனக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுத்தா. தேங்க்யூ, நன்றி. லவனிக்காட தாத்தா சாமி கும்பிட்றாரு. சாமி பா 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 பா. சாமி கும்பிட்டியா மயிலு? திரையே அழகா இருக்கு. பாபா பாபா. இது அந்த கோயிலுடைய தெப்ப குளம். இங்கே ஒருத்தர் வந்து சாமி கும்பிட்டு அவங்க பணம் 1 ரூபா 2 ரூபா சில்லறை போடுவாங்க. அதுக்குள்ளே நல்ல அழகான மீன் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே கருப்பு, மஞ்சள், வெள்ளை. கோயிலை சுற்றி கும்பிடும்போது மக்களுக்கு சுடக்கூடாதுன்னு சொல்லி கம்பளி போட்டிருக்காங்க. சிவப்பு தார்பாய் மாதிரி. யாரும்மா சாமி கூப்பிடு. இது வந்து கோயில் சின்ன கோயிலாக இருந்தாலும் ஆனால் கூட்டம் நிறைய இருக்குது. நிறைய கடைகள், அர்ச்சனைக்கு உண்டான கடைகள், ஜாமான், பழங்கள், தேங்காய் எல்லாமே கோயிலுக்கு முன்னாடியே கட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த கோயிலுக்கு வந்து அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள்.